ரோகுல நேரத்துக்கு வணக்கம். கடந்த ஒரு 3-4 நாளாக வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம்னா டிஎம்கேவா டிவிகேவா இல்லடா என்டிகே அப்படின்னு சொல்லி அந்த ரீல்ஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதுக்கு அண்ணன் கூட வந்து மகிழ்ச்சியையும் கேரக்டர் சொல்லியிருந்தாங்க. அதில் என்னன்னா இப்போ நிறையா மகளிர் பெண்கள் நிறைய பேர் வந்து இந்த முதல்ல பார்க்கும்போது ரொம்ப ஊக்கமாக இருந்துச்சு. காலத்தில் வேலை பார்க்குறவங்க அதை பார்க்கும்போது பெரிய ஊக்கமாக இருந்துச்சு. அண்ணனுமே அதை நண்பர் தான் வந்து இது போட்டிருந்தாங்க மகிழ்ச்சி கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் இதை தாண்டி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை தாண்டி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து நல்லவங்களை வச்சு அமையணும், தமிழ் தேசியம் அப்படிங்கிறது மலரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து இது இருக்கு, நமக்கு விருப்பம் இருக்கு. அப்படிங்கிறத வந்து எப்படி செயல்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்கள் அவங்களோட கிராமத்தில் அவங்கவுங்க இப்போ வந்து நகரப்பகுதிக்கு போனவங்களா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தாய் கிராமம் இருக்கும். அண்ணன் ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்தாரு. அந்த தாய் கிராமத்தில், அதாவது அவங்களோட அப்பா அம்மா ஒரு பாட்டி இந்த ஊரில் போயிட்டு கலை வேலையில் ஈடுபடுத்தும். அது அதாவது நீங்கள் பண்ண வேண்டியது, அதாவது நம்ம கட்சி வந்து நம்ம ஆட்சி அமைக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா அடிப்படை எங்கே இருக்குன்னா கிளையில தான் இருக்கு. கிளை இல்லாது வெல்லாது அப்படின்னு நான் குறிப்பிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம். உங்களோட தாய் கிராமத்தில் போய் எல்லாரையும் சந்திச்சு, உங்க சொந்தக்காரங்களா உறவினர்கள் அவங்கள சந்திச்சு வாக்கு கேளுங்க. நம்ம அதை போய் பண்ணும் போது அவங்களை வீடு தேடி போய் நம்ம கேட்கும் போது நமக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. மக்கள் நிறைய பேர் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க, மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம போய் அதை அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட பேசி எடுத்து சொல்லி அதை அறுவடை பண்ற இடத்துல தான் நம்ம இருக்கோம், அறுவடை காலத்துல தான் நம்ம இருக்கோம். மற்றபடி எல்லாருமே பேசுறது கட்சி பேசுந்துச்சு, அண்ணன் பேசுறாரு, நம்மளோட கொள்கைகள் எல்லாமே, திட்டங்கள் அண்ணன் பேசுறது எல்லாமே பேசுறது. அதை நம்ம அறுவடை பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை, நம்மளோட கடமை அது மட்டும்தான். அந்த வேலையை நம்ம பண்ணுவோம், வேற எங்கேயும் போகணும். நம்ம சொந்த கிராமத்துல நம்ம கிராமத்தில் உள்ள ஆட்கள் எல்லாரையும் சந்திச்சு அவங்களை வீட்டில் திண்ணை பிரச்சாரம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போய் அமர்ந்து அவங்க இருக்கிற நேரத்தில் ஒரு மாலை நேரத்தில் அது மாதிரி போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது மாதிரி அவங்க செலவு பண்ணி அவங்கள்ட்ட நம்மள்ட்ட பேசுறதுக்கு நிறையா இருக்கு. திமுக பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்மள்ட்ட ஏகப்பட்ட திட்டம் இருக்கு. நானூற்றி 20 செயற்பாட்டு வரை கொடுத்துருக்கோம். வந்தா என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். அதனால அவங்கள்ட்ட எடுத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்றதுக்கு அதை வந்து நம்ம எப்படி புரியுது எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட தீர்வு இருக்கு. அப்படிங்கும்போது அதை நம்ம கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. அதை முடிச்சுட்டு அடுத்த கட்டமா நிறைய பேர் வந்து இதுக்கு காரைக்குடிக்கு போய் அனுக்காக பார்ப்போம் அப்படிங்கிறது நிறைய பேர் பதிவு பண்றீங்க. அதுக்காக நிறைய பேர் தயாராகிட்டு இருக்காங்க, பார்க்க முடியுது, பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு வாரம் எப்படி இருந்தாலும் காரைக்குடி வந்து புலிகள் வாசம் ஆகும் போது அது உறுதி. அண்ணன் உறுதியா அவங்க சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க, அது உறுதி. காரைக்குடி தொகுதி அண்ணன் பேர்ல எழுதி வைக்கிறாங்கிற மாதிரி அது உறுதி. அதுக்கு முன்னதான் நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு, அடிப்படையாக முடிக்க வேண்டிய இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம பகுதி உறவுகளை பார்த்து வாக்கு சேகரிச்சு அதை அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய உறவுகள் களத்துக்கு வாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதோட நின்றாம களத்துல வேலை பார்த்துருங்க. வேலை பார்த்தோம்னா அதுக்கான அறுவடை இருக்கு. அனுபவத்தில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் நாங்கள் பார்த்த வேலைகள் அடிப்படையில் சொல்றேன். எந்தெந்த பகுதியில போய் வீடுக்கு நாங்கள் வந்து வாக்கு சேகரிச்சோமோ அங்கே இருந்தால் நமக்கு அதிகப்படியாக வாக்கு வந்திருக்கு. அதை செயல்படுத்துவோம். உறுதியா நம்ம வரலாம், உறுதியா பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். நம்பிக்கையோட இறங்கி வேலை பாருங்க. நன்றி. நான்